அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா ஹிஸ்டரியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இயல் 3 உரைநடை உலகத்தில் தமிழர் குடும்ப முறை, பக்தவத்சல பாரதி எழுதிய அந்த கட்டுரையின் 2வது பகுதி. நேற்றைய காணொலியில் முதல் பகுதி வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 2வது பகுதி. நேற்றைய காணொலியில் அதில் குடும்பம் என்றால் என்ன, வாழிடம் என்றால் என்ன, அதனுடைய கொடுக்கப்பட்ட தலைப்பு மணந்தகம் என்பது என்ன என்பதை பார்த்தோம். இன்றைய அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறது தாய் வழி குடும்பம். தாய் வழி குடும்பம் இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன வழி குடும்பம் இருக்குன்னா தந்தை வழி குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த பாடத்தில் சங்க காலத்தில் இலக்கியங்கள் எதை சொல்லுது என்பது தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதன்படி இந்த பாடத்தில் தாய் வழி குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்க காலத்தில் சமூகத்தை சொல்லக்கூடியது ஒரு குழுவில் சமூகத்துக்கு தாயே தலைமையேற்று இருந்திருக்கிறார். நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரு குழு இருக்குது, ஒரு சமுதாயத்தில் ஒரு குழு இருக்குன்னா அதுக்கு ஆண்கள் தான் அதிகமாக, பெரும்பான்மையாக பெண்களும் இருக்காங்க, ஆனால் பெரும்பான்மையாக ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் சங்க காலத்தில் யார் தான் இருந்திருக்காங்கன்னா ஒரு குழு, ஒரு கணவன் சொன்னால் குழு, அந்த குழுவுக்கு தலைமை பொறுப்பேற்று இருந்தது தாய் தான் இருந்திருக்குது. அது மாதிரி தாய் வழியாகவே தான் குல தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குல தொடர்ச்சினா என்னென்னா அப்பாவுக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்தது பையனோட பையன், அப்படி தான் இருக்கும். பெண்களை என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த குடும்பத்து பொண்ணு, இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சங்க காலத்தில் என்ன இருந்திருக்குன்னா தாய் வழி, அம்மாவுக்கு அடுத்தது பொண்ணு, அம்மாவுக்கு தான் அந்த வீடு, அடுத்த சொத்து பொண்ணுக்கு, அப்படி தான் இருந்திருக்கு. தாய் வழி குலத்தொடர்ச்சி தான் இருந்திருக்கிறது. 10 கூறக்கூடிய சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். 10 சொல்லக்கூடிய அந்த சங்ககால இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்ககால இலக்கியத்தில் சொல்கிறாங்க, மருமக்கள் தாயமுறை மருமக்கள் தாயமுறைனா அந்த தாய் வழி அந்த குல தொடர்ச்சி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதில் அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், செம்முது பெண்டின் காதலும் சிரா அன் வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என் மகள் ஒருத்தியும் பிறவி மகன் ஒருவனும். அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க அந்த மகள் தான் என்ன இருக்கணும், அந்த குடும்பத்தோட தொடர்ச்சி, அந்த குடும்பத்தோட மருமகள் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் வழி அந்த மரபை பற்றி இந்த பாடலில் 10 சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கியங்கள் வழியாக சங்க காலத்தில் தாய் வழி மரபு, தாய் வழி குல தொடர்ச்சி தான் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இவன் மகள் என்றே கூறப்படுகிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவள் மகள், என் மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவள் மகள்னு தான் சொல்லியிருக்கு. பிறன் மகள், என்னோட மகள், பிறன் மகள் மகன்னு சொல்லியிருக்காங்க என்று கூறப்பட்டுள்ளது. இவன் மகன் என கூறப்படவில்லை என்பது நோக்கத்தக்கது. இதன்லேருந்து அதில் தாய் வழி மரபு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த பாடல் வழியாக நம்ம அறிகிறோம். இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய் வழி சமூகத்தின் நிலையை நமக்கு காட்டுது. இலக்கியங்கள் வழியாக சங்க காலத்தில் தாய் வழி சமூகம் தான் இருந்திருக்கு, தந்தை வழி மரபு கிடையாது, தாய் வழி சமூகம் தான் இருந்திருக்கு என்பதை நமக்கு சுட்டி காட்டுது. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் அந்த தம்முடைய இல்லத்திலே தான் தொடர்ந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய தாய முறை இருந்துள்ளது. இப்போ நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் நமக்கு தெரியும். ஒரு பெண் திருமணம் பண்ணிட்டா என்ன செய்யணும்னா கணவன் வீட்டுக்கு போகணும், புகுந்த வீட்டுக்கு போகணும். ஆனால் சங்க காலத்தில் அந்த முறை அப்படியே மாறி இருந்திருக்கு. ஒரு பையன் தான் என்ன செய்யணும், பொண்ணு வீட்டுக்கு வரணும், திருமணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், பொண்ணு வீட்டுக்கு வரணும். திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்தில் தான் சென்று கணவன் வாழ்வது தான் என்ன செய்திருக்கு, முறையாக இருந்திருக்கு. சங்க காலத்தில் பொண்ணுக்கு வீட்டுக்கு, பெண் வீட்டில் தான் ஒரு கணவன், மனைவி வீட்டில் தான் கணவன் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வழக்கத்தில். இப்போ என்ன சொல்லுவாங்க, கணவன் என்ன சொல்லுவாங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற அந்த நிலை என்னது, அடியோட மாறி எதிர்ப்பதமாக இருந்திருக்குது. கணவன், ஆண் தான் பெண் வீட்டுக்கு வர வேண்டும், கணவன் தான் மனைவி வீட்டில் வாழ வேண்டும் என்கிற அந்த நிலை தான் சங்க காலத்தில் இருந்திருக்கு. தாய் வழி குடும்பங்களில் பெண்களே குல தொடர்ச்சிக்கு காரணமானவர்களாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் பேரு முதன்மையாக விரும்பப்பட்டிருக்கிறது. அந்த சங்க காலத்தில் தாய் வழி மரபு இருந்ததுனால இந்த காலத்தில் ஒரு ஆண் வாரிசை எப்படி பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ அதே போல் சங்க காலத்தில் பெண் பிள்ளைகளை தான் விரும்பி பெற்றிருக்காங்க.
இப்போ 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க பெண் குழந்தைகளாக பிறந்தா வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனால் சங்க காலத்தில் பெண் பிள்ளைகளை மட்டும்தான் என்ன செய்திருக்காங்க, அவங்க முதன்மையாக பெற்றெடுக்க விரும்பியிருக்காங்க. தாய் வழி முறையில் குடும்பத்தின் சொத்து வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு தான் சென்று சேர்ந்தன. தாய் வழி சொத்துக்கள் பெண்டிருக்கே போய் சேர்ந்தன என்பதை மருதத்திணை பாடல் ஒன்று தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறது. இப்போ வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பொண்ணுங்க அந்த சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பங்களில் சொல்கிறாங்க. ஆனால் அது மாறிடுச்சு. பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது என்பது அரசு ஆணை வந்துடுச்சு. ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் தென் தமிழகத்துல எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுப்பது கிடையாது. ஏன்னா பெண்களை படிக்க வைத்து திருமணம் பண்ணி வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் சங்க காலத்தில் அது அப்படியே மாறி பெண்களுக்கு தான் சொத்தில் உரிமை. ஒரு தாய் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே பெண்களுக்கு தான். அந்த பெண் தான் அந்த வீட்டின் வாரிசாக கருதப்படுகிறாள். இதுதான் தாய் வழி குடும்பம். அடுத்து தந்தை வழி குடும்பம் பாருங்கள். மனித குலத்தின் ஆதியில் தோன்றி வளர்ந்து தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்கள் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறையும் கூடவே வலுவாக வேரூன்றி பரவலாகி விட்டதையும் காண முடிகிறது. ஒரு பக்கம் தாய் வழி சமூகம் இருந்தாலும் சங்க காலத்திலே ஒரு பக்கத்தில் தந்தை வழி சமூகமும் ஆண்கள் வலிமையாக இருந்த ஒரு சமூகமும் இருந்திருக்கு. ஆண்கள் தான் ஆணாதிக்கம் செய்த ஒரு சமூகமும் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை நம்மளால் மறக்க முடியாது. அதற்காகவும் என்ன இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தை அகத்தில் வாழ வேண்டும். ஆண்மைய சமூகத்தில் வந்து திருமணத்திற்கு பின் வந்து ஒரு பெண் வந்து தன் கணவனுக்கு அப்பா வீட்டில் தான் என்ன செய்யணும், வாழணும். அவள் அம்மா வீட்டில் இருக்க முடியாது. மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து, இப்போ இருக்கிற முறை, இப்போ நம்ம சமுதாயத்தில் பின்பற்றுகிற முறை, அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு களி செய்திருக்கிறாள் என்ற செய்தி ஐங்குறு நூற்றில் காணப்படுகிறது. கணவன் வீட்டுக்கு சென்ற பெண்ணுக்கு வந்து சிலம்பு களி தாய் வந்து செய்திருக்கிறா என்கிற ஒரு கூற்று வந்து எங்கே இருக்குன்னா ஐங்குறு நூற்று அந்த சங்கப்பாடலில் இருக்குது. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதற்கு என்பது உறுதிப்படுத்தலாம். மணமக்கள் வாழக்கூடிய இடம் இப்போ நம்ம வாழ்கிறது மாதிரி அந்த ஐங்குறு நூற்று பாடல் மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா, மணமக்கள் வாழக்கூடிய இடம் வந்து அந்த கணவனுடைய அப்பா வீடு தான். கணவனுடைய அகம்னா கணவனுடைய இல்லத்தில் தான் அவள் வீட்டில் தான் அவள் வாழ்றலாம் என்பதை உறுதிப்படுத்தலாம். மேலும் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருத்த நிலையை அறிய முடிகிறது. குறுந்தொகை பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மனையுறை மகளிருக்கு ஆடவர் தான் உயிர். வாழ வந்த வீட்டில் ஒரு பெண்ணு வந்து ஒரு வீட்டில் மனையில் ஒரு வீட்டில் வாழ வந்துட்டா ஆடவர் அவளுக்கு உயிர். எல்லாருமே நம்ம இப்போ கல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்கிறது மாதிரி அந்த கணவன் தான் அவளுக்கு உயிர் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கணவனையே முழுவதும் என்ன செய்திருக்காங்க, சார்ந்திருக்காங்க. இது வந்து சங்க காலத்திலே இருந்திருக்கு என்பதை வந்து நம்ம அறிய முடிகிறது. எந்த நூலில், குறுந்தொகை நூல் மூலமாக நம்ம அறிய முடியுது. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளது. இதனை பொருள் வயிற்பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும். சங்ககால இலக்கியங்கள் மூலமாக நம்ம எப்படின்னா, ஒரு ஆண் தான் சமுதாயத்தில் வலிமையாக இருந்திருக்காரு, தந்தை வழி குடும்ப முறை தான் வலிமையாக இருந்திருக்கிறது என்பதை வந்து சங்ககால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பொருள் வயிற்பிரிவு, ஏன்னா பொருள் ஈட்டுவதற்காக கணவன் வந்து பிரிந்து செல்கிறான். அது சங்ககால இலக்கியங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அகநானூர்லாம் கொடுத்துருக்காங்க. பொருள் ஈட்டுவதற்காக அவன் பிரிந்து செல்கிறான், அதனால தலைவிக்கு வந்து என்ன செய்கிறான், அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரிவு பொருள் வயிற்பிரிவு, போருக்காக பிரிகிறது, வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக தளங்களில் நம்ம காண இயலுது. இதில் என்ன சங்ககால இலக்கியங்களில். அடுத்தது வந்து தனி குடும்ப முறை எப்படி வந்தது. தனி குடும்பம்னா என்ன, தனி குடும்பம்னா தெரியும், ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி பிள்ளைகள் பிரிந்து தனியாக வந்து வாழ்கிறது, அம்மா அப்பா குடும்பத்தை விட்டு தனியாக வாழ்கிறது தான் என்னதுன்னா தனி குடும்பம். அந்த தனி குடும்பத்தை பற்றி நம்ம இந்த இதில் அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. தனி குடும்பமும் வந்து எங்கே இருந்திருக்கு, சங்ககால இலக்கியத்தில் இருந்திருக்கிறது. மறியிடை படித்த மால் பிள்ளை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். இந்த ஒரு சங்ககால இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, மறியிடை படுத்த மான் பிணை போல். மறியிடைனா குழந்தைய சென்டரில் படுக்க வச்சு 2 பேரும் மான்கள் வந்து குட்டிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, படுக்க வச்சு
2 பக்கமும் படுத்துக்கிறது போல கணவனும் மனைவியும் தன்னுடைய மகனை இது என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு நடுவாக படுக்க வைத்து அவனை அணைத்து படுத்து கொண்டிருக்காங்க என்பது வந்து தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கிறாங்க, குழந்தையும் அம்மா அப்பா 3 பேரும் தனி குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க என்பதை வந்து சங்க இலக்கியங்களில் நமக்கு சொல்லுது. தனி குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. சமூக வளர்ச்சியில் மக்கள் வந்து குழுவாக தான் வாழ்ந்தாங்க. அடுத்தது கூட்டு குடும்பமாக வாழ தொடங்கினாங்க ஒவ்வொரு குடும்பமாக. இந்த தனி குடும்ப வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியில் இறுதியாக வந்த ஒன்று தான். அம்மா அப்பா நமக்கு தெரியும், தாத்தா பாட்டி எல்லாருமா வாழ்ந்தவங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வசதிக்காக என்ன பண்ணிடுறாங்க, தனியாக போயிடறாங்க. அது இறுதியாக வந்த ஒன்று தான் தனி குடும்ப முறைன்னு சொல்லக்கூடியது. இது இன்றைய தொழில்சார் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது. இன்றைக்கி நமக்கு தெரியும், தொழில்சார் சமூகத்தில் வந்து வேலைக்காக ஊரில் இருந்துக்கிட்டு வராங்க, இங்கே தனியாக இருக்காங்க. அவங்களோட நிர்வாக வசதிக்காக, அவங்களுடைய பண தேவைகளுக்காக பெற்றோரை விட்டு பிரிந்து அவங்களுடைய இந்த வேலைகளுக்கு போகிறதற்காக வசதிக்காக என்ன செய்கிறாங்க, தனி குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் காணப்படுது. ஆனால் பல ஆதிக்குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமாக குடும்ப முறையாக இருப்பதையும் இனவரையியல் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் இது இப்போ வந்தது மட்டும் கிடையாது. நிறைய ஆதிக்குடிகள் தொடக்க காலத்தில் இருந்த மக்கள் கூட நிறைய பேர் வந்து தனியாக இருந்ததை வந்து நம்ம என்ன செய்யுது, இன வரைவியல் இனங்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பில் வந்து நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆதி மக்கள் வந்து தனி குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க, கணவன் மனைவி திருமணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து தனியாக தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன வரைவியல் ஆய்வுகள் வந்து நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அடுத்து பாருங்கம்மா, விரிந்த குடும்பம். விரிந்த குடும்பம்னா சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர்களும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையையும் காணப்படுகிறது. சங்க காலத்தில் தனி குடும்ப முறை மட்டும் இல்லை, தனி குடும்ப முறையில் இருந்தவங்க கூட பெற்றோர்களும் வந்து வாழக்கூடியது. மகன்களோட பெற்றோர்களும் வந்து மகன்கள் அல்லது மகள்களோட பெற்றோர்களும் வந்து வாழக்கூடிய அந்த முறையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா விரிந்த குடும்பம் என்று சங்க காலத்தில் சொல்கிறாங்க. சங்ககால குடும்ப அமைப்பில் நற்றாய் பெற்ற தாய், நற்றாயின்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தையை பெற்ற தாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலி தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றன. ஒரு குடும்பம்னு சொன்னால் சங்க காலத்தில் அவங்கள பெற்ற அம்மா இருப்பாங்க, அடுத்தது செவிலி தாய் அவங்கள வளர்க்குறதுக்காக வேலைக்கார அம்மாவும் அவங்களோட பொண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்து தோழியாக இருப்பாங்களாம். இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இன குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. பண்டைய காலத்தில் அந்த முறைகள் வளர்ப்பு தாயாக இருந்த அந்த செவிலி தாய் வந்து பண்டைய சமூகத்தில் எப்படி இருக்காங்கன்னா, செவிலி தாய் முறை இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக ஒரு குழுவோட இனத்தோட மாறுபட்ட மரபு. அது செவிலி தாய் வச்சு வளர்த்த தாய் ஒருவங்க, பெற்ற தாய் ஒருத்தங்க, அப்படி 2 தாய் ஒரு வீடுகளில் இருந்த அந்த இன சுழற்சி முறை வந்து பண்டைய சங்க வரலாற்றில் வந்து தொடர்ச்சியாக வருவதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்கள், இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்த அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மணியுரம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும். ஒரு இல்லற வாழ்வோட இறுதி காலத்தோட பெருமைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வயதான அப்பா அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் பெருமைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பிள்ளைகளோட அவங்க இருக்கிறது. அதுவும் எப்படின்னா, அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப வசதியாக அவங்க நல்ல செல்வ செழிப்போட பிள்ளைகள் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளோட சுற்றத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் அவங்க வந்து ஒரு நல்ல அறமாக அவங்களோட வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையோட பயனாக நினைக்கிறாங்க. நல்ல பிள்ளைங்களை பெற்று அவங்களோட கடைசி காலத்தில் அவங்க பேர பிள்ளைகளோட வாழ்கிறது தான் வந்து ஒரு நல்ல இல்லற வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியதை வந்து அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. இந்த விரிந்த குடும்பத்தை பற்றிய இந்த கருத்தினை எல்லாம் வந்து சங்ககால இலக்கண நூலான மிக பழமையான நூலான தொல்காப்பியம் சொல்லுது. விரிந்த குடும்பம்னு சொல்கிறதே அப்பா அம்மா பிள்ளைகளோட இருக்கிறது. அந்த ஒரு சிறந்த மனையுரம், ஒரு
சிறந்த இல்லற வாழ்க்கை, ஒரு சிறந்த வாழ்க்கைன்னு சொல்கிறதே வயதான காலத்தில் தனங்க பிள்ளைங்க நல்லா இருந்து அவங்க கூட அந்த பெற்றோர்களும் இருந்து பேர பிள்ளைகளோட இருக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த இல்லறம்னு சொல்கிறத தொல்காப்பியமும் நமக்கு எடுத்து காட்டுது. சங்க சமூக குடும்பம் என்ற அமைப்பின் அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. சங்ககால சமூகத்தில் குடும்பம் தான் அடிப்படை அழகு என்பதை வந்து சங்க இலக்கியங்கள் நமக்கு நிறைய இடங்களில் நமக்கு காட்டுது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாக, தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாக இருக்கிறது. தொன்மையான குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாளமும் பெருமிதமாகும். அந்த சங்க கால குடும்ப அமைப்பின் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் குடும்பங்கள் தனி குடும்பம், கூட்டு குடும்பம் என்று பெற்று ஒரு சமூகத்தோட ஒரு பெரிய அடையாளமாக இந்த குடும்பம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைய சமூகம் தந்தை வழி குடும்பமாக இருக்கிறது. தந்தை வழி குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது தான் இன்றைய குடும்பங்களும் இருக்குது. இன்றைய குடும்பங்கள் வந்து தமிழக வரலாற்றோட ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதுதான் இந்த பாடத்தோட இதில் கொடுத்துருக்காங்க. தமிழர் குடும்ப முறையில் சங்ககால இலக்கியங்கள் வழியாக தமிழர்கள் குடும்பங்கள் எப்படி இருக்குது, இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அது ஒரு தாய் வழி மரபாக இருந்தது, தந்தை வழி மரபாகவும் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. பெண்கள் வலு பெற்றிருந்திருக்காங்க, அதே சமயத்தில் ஆண்களும் ஒரு பக்கம் வலு பெற்றிருந்திருக்காங்க. கூட்டு குடும்ப முறைகள் இருந்திருக்கு. மணந்தகம் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கக்கூடிய அந்த காலம், அவங்களுக்கு அறிவுரை கூற செவிலி தாய் நற்றாய் இருக்காங்க. இதெல்லாம் இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். இதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.